சமூகத்திலே செபித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் ஒரு வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தி என்னை ஆண்டவர் பேச சொன்ன சில காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24, 25, 26 வாசிக்கிறேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிப்பிக்க பண்ணி உன் மீது அவர் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உன்மேல் சமாதானத்தை கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. நான் இன்றைக்கு ஆவிக்குரிய ஒரு செய்தியை மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். பொதுவாகவே ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் பலிபீடத்திலிருந்து தேவ மனிதர்கள் வழியாக, மேய்ப்பர்கள் வழியாக ஆண்டவர் ஜனங்களோடு கூட அவருடைய எல்லா எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்கிற வண்ணத்தில் அவர் பேசிக் கொண்டிருப்பார். சில நேரங்களிலே ஆண்டவர் வேறு ஒரு பரிமாணத்தையும் அல்லது வேறு ஒரு எதிர்பார்ப்புகளையும் ஆண்டவர் தன்னுடைய இருதயத்திலிருந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும், அதாவது உங்களுக்கு அப்படியே பிரத்யட்சமாய் உங்களோடு கூட பேசிவிட வேண்டும் என்று ஒரு சில நேரங்களிலே ஆண்டவர் விரும்புவார். அது அவருடைய ஸ்டைல், அது அவருடைய குணாதிசயங்கள்ல ஒன்று. இன்று நான் ஆண்டவரிடத்துல நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு வார்த்தையை மாத்திரம் எனக்கு நினைப்பூட்டி ஒரு வார்த்தையை அவர் சொன்னார், என் ஜனங்கள் மீது என் முகத்தின் பிரகாசத்தை நான் பிரகாசிக்க பண்ண விரும்புகிறேன். சத்தம் முக்கியமான காரியம் பாருங்க. கல்லும் மண்ணும் என் கடவுள் அல்ல, கையின் சித்திரம் தெய்வம் அல்ல. ஏன் அது பாருன்னா, இப்படிலாம் நம்ம வழிபட்டு வணங்கினோம், அது ஒரு நாள் நம்ம முகத்துல அதோட பிரகாசத்தை அது காமிக்கல. ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தர் தம்முடைய பிரகாசத்தையே சொல்லப்போனால் தம்முடைய முகத்தில் இருக்கிற வெளிச்சத்தையே உங்கள் மீது பிரகாசிக்கப்பட்டபடிக்கு அவர் உங்கள் மீது கிருபையாய் இறங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும்படிக்கு விரும்புகிறார். ஏன் அதை ஆண்டவர் சொல்லுகிறார்? ஏன் நம்ம முகம்னா அப்படிப்பட்ட ஒரு முகமா? கிடையவே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே தேவன் தம்முடைய சித்தத்தினாலே திரியேக தேவன் மண்ணினாலே ஒரு மனிதனை உண்டாக்கி அவன் தன்னுடைய சாயலிலே அவனை உருவகப்படுத்தி அவனை ஒரு ரூபமாய் அவனை மாற்றி அவனை தன்னை போல ஒரு அழகுள்ளவனாய் அவனை படைத்து அவனை பூமியிலே வைத்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்ததான மகிமை பிரகாசம் என்பது தேவனுக்கும் ஆதாமுக்கும் மாத்திரமே தெரிந்த ரகசியம். நாம் பார்த்திருக்க முடியாது. வசனம் சொல்லுது, அவங்க மேல ட்ரெஸ் இல்ல, ஆனாலும் அவர்கள் நிர்வாணிகள் என்று அறியாதிருந்தார்கள். தேவனுடைய பிரசன்னம் ஒரு மனிதனை உருவாக்கி இருக்கும் என்று சொன்னால் அவருடைய பிரசன்னத்தையே அவன் மீது வைத்து அவனை அழகு பார்த்து கொண்டே இருப்பார். தேவனுடைய அழகையே ஆண்டவர் படைத்து வைத்து அவனை அழகாய் அவனோடு கூட பகலில் குளிர்ச்சியான வேலை நடத்தி கொண்டிருந்தார். ஒரு நாள் அவன் பாவத்தில் விழுகிறான். அதனாலே தேவன் கொடுத்த அந்த சாயலையும் அந்த பிரகாசத்தையும் அவன் எழுந்து விடுகிறான். நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஒரு மனிதனை பிரகாசிப்பிக்க ஆண்டவர் ஒரு மனிதனோடு கூட பேசுவார் என்று சொன்னால் அவன் முகம் இயேசு கிறிஸ்துவினுடைய முகமாய் மாறிக்கொண்டே வரும். நம்ம இருக்கிற வண்ணமாக இருக்க மாட்டோம், அவரை போலவே மாறிட்டு. ஆனால் அதை இழந்து விட்டான் என்பதை தேவன் மனதிலே மிகுந்த வருத்தப்பட்டு மனதிலே அங்காய்ந்து கொண்டிருந்த நாட்களில் நான் ஒரு தீர்மானத்தை ஆண்டவர் எடுக்கிறார். நம்முடைய குமாரனையை அனுப்பி அதுக்கு பிற்பாடு வந்ததான மகிமையினால்தான் நீங்களும் நானும் இன்றைக்கு பிரகாசம் உள்ளவர்களாய் கர்த்தருக்கு முன்பதாக வாழ்கிறோம். கைகளை தட்டி அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய முகத்தை ஒரு மனுஷன் மீது பிரகாசிக்க பண்ணுவார் என்றால் அவன் முகம் ஒரு நாள் வெட்கப்படவே பண்ணார். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்திலே 5 வாசிங்க. எவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தரால் விசுவாசிக்கப்படுகிறவர்கள் அல்லது கர்த்தரால் நடத்தப்படுகிறவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நல்லா கவனிங்க. ஆண்டவரை நோக்கி பார்க்கிற முகம், அதாவது ஆண்டவரையே பார்த்து கொண்டிருக்கிற முகம் தான் வசனம் சொல்லுது. அவரையே பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், என் தேவையெல்லாம் நீர்தானையா, என் விருப்பம் எல்லாம் நீர்
நீதானையா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிற முகத்தையே தான் அந்த பிரகாசம் அவர்கள் மீது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஏன் நம்ம முகத்துல பல நேரத்துல அந்த தேவ பிரசன்னத்தை இழக்கிறோம்? அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஏன் பல நேரங்களிலே நான் ஆண்டவருடைய பிள்ளையாக என்னுடைய முகம் தேவனை போல இயேசுவை போல பிரகாசிக்க வேண்டிய என்னுடைய முகம் ஏன் பல நேரங்களில் வெட்கப்படுகிறது? ஏன் பல நேரங்களிலே என்னுடைய முகம் பல அவமானங்களை சந்திக்கிறது? ஏன் ஆண்டவர் எனக்கு கொடுத்ததான அழகையும் அந்த பிரசன்னத்தையும் அந்த வெளிச்சத்தையும் ஏன் நான் இழந்து விடுகிறேன் என்று சொல்லிதான் நாம் பார்க்க போகிறோம். முதல்ல ஆண்டவருடைய முகம் எப்படி இருக்குதுன்றதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நாங்க இந்து குடும்பத்துல பிறந்து வளர்ந்தோம். நீங்க எல்லாம் அப்படிதான் வந்திருப்பீங்க. இருக்கிற காலங்களில ஒண்ணுமே தெரியாது. இந்து குடும்பத்துல என் தாயார் இருக்கும் பொழுது நல்லா மஞ்சள் பூசுவாங்க, திருநீர் வைப்பாங்க, இந்த குங்குமம் வைப்பாங்க, பயங்கரமா இருப்பாங்க. ஒரே மங்களகரமா பூவெல்லாம் வச்சுட்டு அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த மேலான அலங்காரமே அவர்களை பக்தி உள்ளவர்களை போல காட்டும். அவர்களுக்கு நான் கடவுளுக்காக வாழ்கிறேன், கடவுளுக்காக இதை செய்கிறேன் என்று தன்னை ஒரு ஆசீர்வதிக்கிற ஒரு காரியமா அது இருக்கும் என்று சொல்லி அவர்கள் வெளி அலங்காரத்தை அவர்கள் அநேகர் காட்டுவார்கள். நமக்கு அப்படி இல்லை. மாசத்துக்கு ஒரு முறை கிடையாது, நம்ம நித்தமும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற அல்லது பிரகாசிப்பிக்கிற தேவனுடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அவர் மாற்றி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க ஆண்டவர். அல்லேலூயா. நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற அந்த அபிஷேகம், அந்த முகம் எப்படிப்பட்டது? அழகா ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிட்டோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 11:7. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுகிறவர், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கும். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வாழ்க்கை தேவனுக்கு நேராய் நடக்கிறதா, தன் பாதைகள் சரியாய் நடந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் மீது கர்த்தருடைய முகமானது பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். பல நேரங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளா இருப்போம். சில சூழ்நிலைகளில் இந்த உலகம் நம்மை இழுத்து அல்லது வேறு விதத்துக்கு தள்ளும் பொழுது நம்முடைய செம்மையான வழியில வாழ வேண்டிய நாம் திரும்ப ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தருடைய முகம் மாறுகிறது. நல்லா கவனிங்க. பல பேருடைய முகங்கள் ஏன் வெட்கத்தை அனுபவிக்கிறார்கள், அவமானங்களை சந்திக்கிறார்கள், ஏன் தோல்விகள் வருகிறது, ஏன் தடைகள் இருந்து கொண்டிருக்கிறது, ஏன் ஆசீர்வாதத்தினுடைய வளர்ச்சி என்பது அவர்களால் காண முடியாமல் அல்லது உணர முடியாமல் இருக்கிறார் என்று சொன்னால் கர்த்தருக்கு முன்பதாக செம்மையாய் நடக்க வேண்டிய வழியை விட்டு கொஞ்சம் சற்று காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வெளியே போறதுனால கர்த்தருடைய முகம் மாறுகிறது. ஒரு இடத்துல ஆண்டவர் ஒரு வசனத்தை காமிச்சாங்க. அதுல கர்த்தர் சொன்னாரு, மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. உபாகமத்தின் புஸ்தகத்துல 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசி, 17ஆம் வசனம் வாசி. நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு நான் மறைப்பேன், அதனால் அவர்கள் இங்கு வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய சட்டத்தை பிரமாணங்களை மோசேயிடம் கொடுத்து விட்டு ஆண்டவர் சொல்றார், மோசே நீ உன் பிள்ளைகிட்ட சொல்லி வச்சிரு, நான் அழைத்து வந்த என்னுடைய வல்லமையை பார்த்து இந்த ஜனங்கள் என்றைக்கு என்னை மறந்துவிட்டு தங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு விருப்பமா இல்லாமல் தேவனுக்கு நேராக திரும்புகிறார்களோ அப்பொழுது என்னுடைய முகமானது மாற ஆரம்பிக்கும். அந்த வசனம் சொல்லுது, என் முகத்தை அவர்களுக்கு நான் மறைக்க ஆரம்பிப்பேன், அதனால் அவர்கள் பட்சிக்கப்படுதுன்னா அழிக்கப்படுவார்கள். நம்ம விசுவாசியா இருப்போம், நம்ம வீட்டுல நாம் நேசிக்கிற நம்மளுடைய பிள்ளைகளோ அல்லது பேர பிள்ளைகளோ அல்லது நம்மளுடைய குடும்பத்தினுடைய ரொம்ப முக்கியமான அங்கத்தினரோ யாராவது திடீரென்று மறித்து போவார்கள். நல்லாதான் பிரதர் எந்த வரைக்கும் இருந்தா, இன்னைக்கு ஆளை காணப்படுற கொஞ்சம் சர்ச்சைக்கு வருவான், கொஞ்சமா நம்ம தேவ பயம் இருக்கும், ஆனா திடீரென்று மறித்து விட்டான் பிரதர். அதற்கு ஒரே காரணம், தேவன் தமது முகத்தை மறைக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவனுடைய கோபம் அல்லது இந்த உலகத்தினுடைய காரியங்கள் அவனை பட்சிக்க ஆரம்பித்து விடும். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அநேக தீங்குகள். இல்ல அது பொறுமை படிச்சாதான் புரியும். அநேக தீங்குகள். ஏன் நமக்கு தீங்கு வருகிறது? யாவே ஜெபம் பண்றான், ஆண்டவரே நான் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன், தீங்கு என்னை ஏன் நம்மளை துக்கப்படுத்துது? ஒரு தீங்கு ஏன் பெருசா வியாதியில தள்ளப்படுறோம்? ஏன் அதிகமாய் பணத்தை விரயம் பண்ணிட்டு இருக்கிறோம்? ஏன் நாம் போக வேண்டிய எல்லையில இன்னும் போய் சேராம இருக்கிறோம்? நிறைய பேர் என்கிட்ட ஜெபம் பண்ண வருவாங்க. போன் கால்ல கூட பாத்தீங்கன்னு சொல்லுவாங்க, பிரதர் இடம் வாங்கியிருக்கிறது கட்டவே ஒரே இக்கட்டுகளா இருக்குது, ஒரே அந்த இடத்துக்கு ஒரே பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறான்.
உங்க மேல தேவ பிரகாசத்தினுடைய அந்த தேவனுடைய முகம் பிரகாசிக்கிறதுல எங்கேயோ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. தீங்குகள் நம்மை அணுகாதபடிக்கு காக்கிறதுக்கு தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ஏன் தீங்கு வருகிறது? கர்த்தருடைய முகத்தை நாம் எங்கேயோ, அந்த பிரகாசத்தை எங்கேயோ நாம் கொஞ்சம் தழுவி அல்லது நழுவி அப்படி எங்கேயோ வெளியே போய் மாட்டிட்டு இருக்கிறோம். சுயத்துல சொல்றேன், ஆண்டவர் ஒரு நாள் தீங்கு அனுமதிக்கவே மாட்டார். அவர் யோனாக்கு சொல்லி அனுப்புறாரு, எப்பா இந்த பட்டணத்தை நான் அழிக்க போறேன்னு சொல்லிட்டாருன்னா செஞ்சிருவாரு. ஆனால் அழிக்க கூடாதபடிக்கு தான் ஆண்டவர் யோனாவே அனுப்புறாரு. அனுப்பி அங்க போய் ஜனங்கள் மனம் திரும்பின உடனே அவர் தீங்குக்கு தாம் பேசின வார்த்தைக்கு அல்லது செய்ய வேண்டிய காரியத்துக்கு ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார். ஒரு நாள் ஆண்டவர் தீங்கு அனுமதிச்சு உங்களை ரட்சிக்க வைக்கணும்னு அவருக்கு அவசியம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா அன்பாய் உங்க பின்னாடியே வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் பிரசனம் உங்க பின்னாடி இருந்துகிட்டே இருக்கும். அவருடைய பிரகாசம் பாதுகாத்துட்டே இருக்கும். சொல்லிக்கிட்டே இருக்கும், இதை செய்யாதப்பா, இது செய்யாதப்பா, இது தீங்கு வரும், இது வியாதி வரும், இது வருத்தம் வரும், இது இழப்பு வரும், இது கஷ்டம் வரும், இது வேதனை வரும், உன்னுடைய வாழ்க்கையே நரகமாய் மாறிவிடும். இன்னொரு காரியத்தை சொல்லி விடுகிறேன். வாலிபர்களுக்கு நல்ல சபைக்கு வருவாங்க. நான் சேர்த்து யூடியூப்புக்கும் பேசுறேன், அதனால எல்லாத்துக்கும் சேர்த்து நான் சொல்லிடுறேன். சபைக்கு நல்லா வருவார்கள் வாலிபர்கள், பாஸ்டரோடு இருப்பாங்க, சபைக்கு கீழ்ப்படிவாங்க, எல்லாமே சரியா செய்வாங்க. ஆனால் தேவனுடைய அபிஷேகத்தை, வசனத்தை முகத்தில் ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணி வல்லமையாய் வளர்ந்து வருகிற நேரத்திலே திருமண விஷயத்துல தவறு செய்து விடுவார்கள். அதுக்கு ஒரு காம்ப்ரமைஸான ஒரு டைலாக் சொல்லுவாங்க, நான் அவரை மாத்திடுறேன், நான் போய் அதை செஞ்சிடுறேன், நான் ஆதாயம் பண்ணி நடத்துறேன். கிடையவே கிடையாது. அந்நியனுக்கு தோடு தான் பிணைக்கப்படக்கூடாது என்பதை வேதம் அதிக எச்சரிக்கையோடு கூட நம்மோடு கூட பேசுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய பிரசன்னம் ஒவ்வொரு முறையும் வாலிபர்களை நோக்கி தெளிவாய் 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 டிசிஷன் எடுக்க சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அப்ப எங்க தப்பு நடக்குதுன்னா, நாம கொஞ்சம் ஆண்டவர் விட்ட, ஆண்டவரே நீங்க நல்லவர் அல்லவா, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம், நம்புச்சோம் அந்த நேரத்துல வரும் பாட்டு, நீங்க நல்லவர் ஆண்டவர், நீங்க எனக்கு எல்லாம் சொல்லிட்டு அப்படியே போயிட்டு அந்த தப்புல அவங்க விழுந்துருவாங்க. விழுந்ததுக்கு அப்புறம் எழுந்திருக்க முடியாது. அநேக வாலிபர்களை கண்ணால் கண்டு கொண்டிருக்கிறேன். அநேக வாலிபர்கள் ஊழியத்தின் தரிசனத்தை இழந்துவிட்டு அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற தம்முடைய முகத்தின் பிரகாசத்தை நீங்கள் இழந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். அந்நாளிலே அவர்கள் எங்கள் தேவன் எங்கள் நடுவே இராததினால் அல்லவா தீங்குகள் என்னை தொடர்ந்தது என்று பின்னாடி பேசக்கூடாது. ஆண்டவர் எப்பவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. செய்ய போறேன்னா செஞ்சிருவேன், வேணா செய்ய மாட்டேன்னா செய்யவே மாட்டேன். ஆனா நாம என்ன பண்ணோம், அவர் செய்யாதது நீங்க செய்யுங்க ஆண்டவரே, செய்யுங்க ஆண்டவர் செய்யணும்னா அந்த இடத்துல தேவனுடைய பிரசனம் தள்ளி போயிடும், உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருவார். ஆனால் ஒரு நாளும் அந்த பிரசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளிவிட்டதுனாலே அதற்கு பிற்பாடு வருகிற எந்த தீங்கா இருந்தாலும் தொடர்கிற காரியங்களா இருந்தாலும் அதுக்கு நீங்களே முழு உத்தரவாதி. அதனால்தான் நாங்களாம் ஜெபம் பண்ணி ஆண்டவர் சித்தத்தையே நாங்கள் பார்த்து ஆண்டவரோடு கூட நடந்து வந்து அந்த காரியத்தை பார்த்து முடிவெடுக்கிறோம். ஊழியர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு புரியாது. பல நேரங்களில் நீங்க மனசுல ஒன்று வச்சுக்கிட்டு வந்து ஊழியர்கிட்ட சொல்லுவீங்க, ஐயா நீங்க வந்து இந்த விஷயத்துக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு, அது திருமண காரியமா இருக்கலாம், இடம் வாங்குறமா இருக்கலாம், படிக்க வைக்கிற காரியமா இருக்கலாம், அல்லது உங்களுடைய பொருளாதார சார்ந்தது, இல்லை உங்களுக்கு பிசினஸ் சார்ந்தது எதுவாய் கூட இருக்கலாம். நீங்கள் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு ஊழியர்கிட்ட வந்துட்டு, ஐயா இந்த விஷயத்த நான் செஞ்சுட்டு செய்ய போறோம், நீங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணா ஊழியர்காரங்க என்ன பண்ணுவாங்க? செபிப்பாங்க. சில நேரத்தில் ஆவியில அவளை நடத்தும் பொழுது போதிப்பாங்க, சிஸ்டர் கொஞ்சம் அவசரப்படாதீங்க, பிரதர் கொஞ்சம் அவசரப்படாதீங்க, ஜெபம் பண்ணலாம், ஆண்டவர் நம்மளை நடத்தினாரா நிச்சயமா செய்யலாம், கர்த்தருக்கு சித்தமானது கை நான் வாங்கிட்டு சொல்லும் பொழுது கொஞ்சம் அமைதியா இருக்கும். இது எப்போதான் அங்கலாயிருக்கும். ஆனா இது லாஸ்ட் டைம் சொல்லிட்டாரு, இது நல்லா தான் போகுது, நம்ம கண்ணுக்கு சொல்றாரு. எங்க ஊழியர் சொல்லுவாரு, குமார் எப்பவுமே இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னாம போயிடாது. அப்போ சொன்னாரு, இப்ப இல்ல ஊழியத்துல நான் ஒப்பு கொடுக்கப்பட்டு வளர்க்கிற காலத்துக்கு, குமார் இக்கரைக்கு அக்கறை பச்சை தான் தெரியும், டைசன் போயிடாது. இங்க இருந்து ஆண்டவர் உன்னை எப்படி நடத்துறாரு முதல்ல இங்க கணிச்சுக்கோ. ஐயோ இந்த இடத்துக்கு உபத்திரவம் ஆகுது, இந்த இடத்துக்கு வேதனையா இருக்குது, இங்க ஒரே கண்ணீரா இருக்குது, நான் அங்க போயிட்டா நல்லா இருக்கும் நீ நினைச்சு போயிட்டீன்னா அங்க இருக்கிற சில ஆபத்துகளுக்கு பிரச்சனைகளுக்கு நான் செயல்பட முடியாது. ஆகதான் தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை சபையுடைய மேய்ப்பர்களை வைத்து உங்களை போதித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நான் விசுவாசிதான். திருச்சபையில் வெளியே வந்தாதான் தேவ மனுஷன் ஆண்டவர்களை பயன்படுத்துறாங்க. என் சபைக்கு போகும்போது என் மேய்ப்பரிடத்தில் உட்கார்ந்து ஆலோசனை கேட்பேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்.
ஆண்டவர் ஒரு சிலரோடு பேசிக் கொண்டிருக்கிறதை நாவில உணர்கிறேன். உங்கள் மேய்ப்பர் வழியாய் ஆண்டவர் எதை போதிக்கிறாரோ அல்லது ஆலோசனை கொடுக்கிறாரோ அல்லது வாக்கு உரைக்கிறாரோ அல்லது தீர்க்கதரிசனம் உரைக்கிறாரோ அதிலே உறுதியாக நிற்பதுதான் தேவன் உங்கள் மீது எதிர்பார்க்கிற தேவனுடைய திட்டம். அதை தாண்டி பாஸ்டர்னா தெரியும், ரொம்ப கஷ்டப்பட்டுதான் தெரியும் அப்படின்னு நீங்க முடிவெடுத்தீங்கன்னா ஆண்டவர் தம்முடைய முகத்தினுடைய பிரகாசம் உங்களை பிரகாசிக்க பண்ண முடியாமல் தள்ளி நின்றுவிடும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதுதான் நடந்தது. 40 நாட்களுக்குள்ளே போக வேண்டிய தேவ சமூகத்தின் பிரசனத்தோடு கூட புறப்பட்டவர்கள் மாம்சத்திலே நின்று செங்கடலை கடந்தார்கள், யோர்தானை எல்லாவற்றையும் கடந்தார்கள். ஆகிலும் தேவனுடைய சித்தம் 40 நாட்கள்ல போய் வேண்டியது 40 வருஷங்களாய் மாறிவிட்டது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஏன் தடைகளோடு கூட ஆசீர்வாதங்கள் நிறைவேறாமல் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நீங்கள் தான். ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா வேலை சீக்கிரம் நடந்துகிட்டே இருக்கும். அவர் ஒரு வார்த்தை அனுப்புவார் என்று சொன்னால் அந்த வார்த்தை பரிபூர்ணமாய் உங்களுக்கு நிறைவேறிவிட்டு அந்த ஆண்டவரத்துல போய் பேசும். வார்த்தையாகி தேவன் போய் பேசுவார், இயேசுவானவர் போய் பேசுவார். ஆண்டவரே, நீர் இந்த பிள்ளைக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் நிறைவேற்றி விட்டேன் என்று ஆவியானவருடைய பிரசன்னத்தோடு கூட ஆண்டவர் சமூகத்தில் சாட்சி சொல்வார். ஆண்டவர் உங்கள் மீது தம்முடைய முகத்தை பிரகாசிக்கப்படும் பேசியிருக்கிறார். ஒரு 3 முக்கியமான காரியம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே 3 நிலைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நல்ல கவனிங்க. ரட்சிக்கப்பட்டுட்டோம், சபையில இருக்கிறோம், பாட்டு பாட தெரியும், 4 வசனம் தெரியும், ஆண்டவர் ஊழியத்துல எல்லாம் கலந்து போவோம் வருவோம் என்று சொல்லி நீங்கள் இருக்கிறதை காட்டிலும் ஆண்டவர் ஒரு 3 நிலைகளை நீங்க வளரும்படிக்கு விரும்புகிறார். அதான் பவுல் சொல்லுவாரு, எப்ப நீங்க அன்னைக்கு பால் குடிச்ச பிள்ளைங்க மாதிரி நீங்க பால் குடிக்க பாக்குறீங்களே, திடமான ஆகாரத்தை உண்பதற்கு நீங்கள் இன்னும் தகுதியாய் அல்லது இன்னும் பலப்படாமல் இருக்கிறீங்களே. நான் போகிற எல்லா சபையிலும் அதை சொல்லுவேன். நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்தீங்களோ, ஒன்று மரியாதைகளாக வந்தீங்களோ, அதே மாதிரி அறியாதவங்க மேல போட்டு தேவ சித்தம் கிடையாது. அதுக்குன்னு ஆண்டவர் சபையை நடத்திட்டு இருக்கல. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் சபையை நடத்துவது அவர் எதிர்பார்க்கிற அவர் இருக்கிற அளவுக்கு புரிந்து கொள்வதற்காக பலப்படுவதற்காக ஆவியானவர் சபை நடத்தி கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி ராஜாவுக்கு. சபையை வளர்த்துக் கொண்டே வருவார். அப்படி 3 நிலைகளை தாண்டி 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 வரும் பொழுதுதான் இயேசு மகாராஜாவுடைய நிச்சயத்துக்கு சபை போய் சேருகிற மனவாட்டியாய் மாறுகிறது. ஏன் பல சபைகளிலே ஒரு சில பிரச்சனைகளை நான் பார்க்கிறத பேசுகிறேன். ஏன் பல சபைகளிலே இன்னும் ஆண்டவர் விரும்புகிற வண்ணத்துல வளராமல், ஒரு ஆவிக்குரிய அளவிலே வளராமல், அந்த நிலைக்கு வராமல் ஒரு மாம்சத்திலேயே அவர் கட்டப்பட்டிருப்பார்கள். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், ஒரு நேரத்துக்குள்ளே ஒரு 4 பாட்டு பாடிட்டு ஒரு தெரிஞ்ச 4 வசனத்தை தியானிச்சுட்டு உங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் பல சபைகள் உண்டு. ஆனால் ஆவியினாலேயே ஆரம்பித்து ஆவியினாலே வழி நடத்தி ஆவியினாலே உங்களை வழி நடத்தி அபிஷேகத்தை உங்களை நிறைந்து வசனம் என்கின்ற வார்த்தை என்கின்ற எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற திருச்சபைதான் ஆண்டவர் மணவாளனுக்கு முன்பதாக வெளிப்பட போகிற மணவாட்டியின் திருச்சபை அது இருக்கும். அதைதான் ஆண்டவர் கற்புள்ள கண்ணீராய் ஒரே பிசனுக்கு நான் நியமித்திருக்கிற பவுல் சொல்லுகிற திருச்சபை அது இருந்து கொண்டிருக்கும். ஆனால் 3 நிலையை சபை பெற்றுக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஆண்டவருடைய எனக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்பின ஒரே ஒரு காரியம் ஒண்ணுதான், என் முகத்தை நான் மேல பிரகாசிப்பிக்க பண்ணுகிறேன். அவர்கள் என்னை போல பிரகாசம் உள்ளவர்களாய் வெளிப்பட வேண்டும் என்று தான் நான் ஏங்கி அவரோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அதாவது இருந்து கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். தெளிவாய் சொன்னார். என் பிள்ளைங்க இதை மறந்துட்டு பிரகாசத்தை இழந்து அநேக நேரத்தில் சிக்குண்டு சீரழிகிறார்கள். இன்னும் ஆண்டவர் இந்த உலகத்திலே எவ்வளவு நாட்கள் நம்மை வைத்திருப்பார் என்று அறியாமல் ஏதோ உலகம் போகிற வண்ணத்திலே அந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிற வேகத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தேவன் அதை மாற்ற வருகிறார். ஒரு 3 நிலைகள் கட்டாயம் ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்கு கட்டாயம் தேவை. உங்களை பார்த்து பலர் சொல்லணும், தேவ பிரசன்னம் இருக்கு, நீங்க கிறிஸ்தவங்களா, நீங்கள் இயேசுவை நேசிக்கிறவங்களா, நீங்கள் ஊழியம் செய்யறவங்களா, நீங்க சபைக்கு போறவங்களா என்று சொல்லி உங்கள் முகத்தை பார்க்கும்படிக்கு உங்களுடைய ஆவிக்குரிய நிலையானது உன்னதத்திலே வளர்ந்திருக்க வேண்டும். தந்தை அவர்களுடைய பாடல்கள்லாம் ரொம்ப அருமையான அவர் பாடல்கள் இன்றளவும் நம்மோடு கூட ஆண்டவரோடு கூட நெருங்கி சேர உதவி செய்கிற தேவனுடைய உறவாடுதலின் பாடல்கள். அதில் பல வார்த்தைகளை ராகங்களை தன்னுடைய ஏக்கத்தை எல்லாம் சொல்லி பாடுவார். வசனத்தை குறித்தே அவர் பாடுவார். அருமையான ஒரு பாட்டு, பிரசன்னம் பிரசன்னம் தேவ இன்னும் உம்மை அறியணுமே,
மேகம் தேவகுமாரனுக்கு மேலாக ஒரு சாட்சி சொன்ன ஒரு மேகம். இன்றைக்கு உங்களை குறித்தும் சாட்சி சொல்ல அந்த மேகம் உங்கள் மீது கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அளவில்லாத ஒரு அபிஷேகம். அது ரமாகா திரைக்கரம் அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆவியில களி கூர்ந்து ஆண்டவரோடு கூட இணைந்து ராகா திரைக்கரம் தரத்தரா ரெகோதோ நீ கராத நத்தரா ஷிகரோதோ ரோகல்வா. சில பேருடைய என் உள்ளத்திலே ஆண்டவருடைய சத்தம் உணர்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். திறக்கப்படாத சில ஊற்றுக்கண்கள் திறக்கப்படுகிறது. ரம் த்ரீ ஷகராதரவே அப்படியே ஜபத்திலே இருக்கு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவர் ஒரு 3 நிலைகளிலே நம்மை உயர்த்தும்படிக்கு அவர் விரும்புகிறார். 3 நிலைகள் இருக்கும் என்று சொன்னால் நீங்க பர்ஃபெக்ட்டா தேவனோடு கூட இருக்கிறீங்க என்பதுக்கு அர்த்தம். இந்த 3 நிலைகள் இருக்கும் என்று சொன்னால் உங்கள் மீது அவருடைய முகம் ஒவ்வொரு நாளும் பிரகாசிப்பித்துக் கொண்டிருக்கும் என்பதை உங்களால் பார்க்க முடியும். உங்களை பார்க்கிறவர்கள் சாட்சி சொல்ல முடியும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் முதல் காரியத்தை பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? காரியத்தின் தாற்பரியத்தை அறிந்தவன் யார்? மனுஷனுடைய ஞானம் மனுஷனுடைய ஞானம் அவனுடைய முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணும். அவன் முகத்தின் மூர்க்கம் மாறிவிடும். அல்லேலூயா. இங்கு வேதம் சொல்லுகிறது, ஒரு ஆவிக்குரிய ஒரு விசுவாசி அல்லது தேவனுடைய பிள்ளையோட முகம் என்பது ஞானத்தினாலே பிரகாசிப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கும். நான் அண்மையில ஆந்திரா பகுதியில் ஊழியத்துக்கு போயிருந்தோம். இயேசுவை அறியாத ஒரு மனிதர், அவர் முகம் பிரகாசமா இருக்கும். ஆனா நெத்தியில இது வச்சிருக்கிறாரு, நல்லா கொஞ்சம் பிரைட்டா இருக்காரு. உலக பிரகாரமா பண்ணியிருக்காரு. ஆனால் நான் சற்று கொஞ்சம் ஆழமா யோசிக்கிறேன். என்ன யோசிக்கிறேன்னா, இந்த உலகத்தானுக்கே முகம் பிரகாசமா இருக்கேன். அதனுடைய அபிஷேகத்துல களி கூறனுடைய முகம் எப்படிப்பட்டதா இருக்கும்? உலக மனுஷனுக்கு நல்ல சோப்பு போட்டு மேக்கப் போட்டு லிப்டிக்கை போட்டு என்னென்னவோ பண்ணி அழகு பண்ணி ஐப்ரோ பண்ணி என்னென்னவோ பண்ணி அழகுபடுத்தி காமிக்க நினைக்கிறாங்க. அதெல்லாம் அழிந்து போகிற ஒரு காரியம். நான் அதுக்கு செய்ய அதையும் சொல்லலை, செய்யுங்க, கொஞ்சம் அளவா செய்யுங்க. அபிஷேகம் வெளிப்படுவதற்கு உங்களுடைய முகம் மாறி இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னத்தின் முகம் உங்கள் மீது பிரகாசிக்க செய்திருக்குமானால் முதலாவது உங்களை கண்டறியும் பொழுதே நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை அவர்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய முகங்கள் பிரகாசிப்பிக்கப்பட வேண்டும். அதற்கு ஞானம் ரொம்ப முக்கியம். ஏன் நம்முடைய முகங்கள் பல நேரத்திலே அவமானப்படுகிறது? ஏன் அநேகருடைய முகங்கள் பிரகாசத்தை இழந்து போயிருக்கிறது? ஆண்டவர் சபைக்கு வருவாங்க, மூஞ்ச பார்த்தா பேய் அணிஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு முறை நான் ஊழியத்துக்குலாம் வரதுக்கு முன்பதாக என் ஊழியரோட திரளான ஜனம் எங்க சபையில. ஊழியர் கடைசி எல்லாருக்கும் ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் பின்னாடி எண்ணெயை வச்சு நான் நிற்பேன், ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பேன், டங்ஸ் பேசிக்கிட்டே இருப்பேன். அப்போ ஒரு அம்மா வராங்க. முகம் நல்ல சபைக்கு வராங்க. முகம் பார்த்தீங்கன்னா பயங்கர இருள் அடைஞ்சிருந்தது. அவருடைய கனவுகளிலே வௌவால்கள் வருமா? அவருடைய கனவுகளிலே சொப்பனங்களிலே வௌவால்கள் வந்து கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். அது வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய ஸ்கின் டோன்லாம் மாறிடுச்சையா, டீ முகலாம் விகாரமாயிடுச்சையா. உடனே எங்க ஊழியர், அதெல்லாம் வரக்கூடாதுமா, அப்படி வருதுன்னா நீங்க ஆலோசனை சமூகத்துல பிரசவத்துல கொஞ்சம் வெளியே இருக்கீங்க அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா, நான் டெய்லி ஜம்ம நேரம் போட்டு கழுவுறேன் முழுகிறேன் தொடங்கிறேன் சொல்லிட்டு இருந்தான். ஆனா மாறல. முடிச்சதுக்கு அப்புறம் கேட்டாங்க, என்னென்ன இது இப்படி இருக்கிறாங்க? அவங்க சொன்னாங்க, தேவனுடைய பிரசன்னம் அவருடைய முகத்தில் இராதபடிக்கு அவர்கள் தள்ளி இருப்பார்கள் என்று சொன்னால் அவருடைய முகங்கள் எப்படிப்பட்டதாய் மாறிவிடும். இன்னொன்று சொன்னார், தேவனுடைய ஞானத்திற்குள்ளாக வழி நடத்துதலுக்குள்ளாக அவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவருடைய முகங்கள் ஞானத்தின் வழியாகவே பிரகாசிப்பிக்கப்பட்டு அந்த ஞானத்தை அவங்க எழுந்துட்டாங்க. தம்பி, தேவனுக்கு பிரியம் இல்லாத ஏதோ ஒரு காரியத்தில் அவங்க சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொடுத்தார். எது ஞானம் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். வாசியுங்கள், நான் சொல்லுகிற வசனத்தை. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எது ஞானம், யார் ஞானம்? 2:3. கொலோசியர். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம்
நல்லா கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளாக ஆக்கப்பட்ட விசுவாசிகளே, நீங்கள் உங்களுடைய மனுஷ ஞானத்தினால் நீங்கள் வாழ்கிறது தேவ பிரகாசம் அல்ல, அதற்கு மாறாக ஞானமாகவே ஒருவர் இருக்கிறார், அவருக்கு ஞானம் என்பது கூடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஞானம் அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்களாகிய இயேசுவை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களிலிருந்து வெளிப்படுவதே ஞானம். வரலையே வார்த்தை, ஐயா நான் நல்லா படிச்சிருக்கிறேன், எனக்கு நல்ல அறிவு இருக்குது, ஞானம் இருக்குது, அதெல்லாம் பவுல் சொல்றாரு, அதெல்லாம் குப்பை. நான் சொல்லலைங்க, என்கிட்ட சண்டைக்கு வராதீங்க. பவுல் சொல்லுகிறார், அவரை அறிகிற அறிவின் ஞானத்திற்காக எனக்கு உண்டாயிருக்கிற எல்லாவற்றையும் நான் நஷ்டமும் குப்பையுமாய் நான் எண்ணுகிறேன். ஏனென்றால் அந்த ஞானம் தான் என் முகத்தை உங்களுக்கு முன்பதாக பிரகாசிக்கிறது. இன்னொரு இடத்துல அழகாய் வேதம் சொல்லுகிறது, ரோமர் 11:33. அந்த வசனத்தை நாங்களே எப்பவுமே வசனத்தை ரொம்ப ரசிச்சு படிக்கிறோம். தேவனுடைய ஐஸ்வர்யம் அப்படி படிக்கணும். தேவனே அவருக்கும் போடுற இருக்கீங்க, அப்படி கிடையாது. வசனத்தை ருசிச்சு படிங்க. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவர்களின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. லிசன் நல்லா கவனிங்க. பவுலுக்கு எவ்வளவு ஆழமான ஞானம் பாருங்க தேவனை குறித்து. இப்ப நீங்க கடல்ல போறீங்க, ஒரு படகுல போறீங்க, கடல்ல பொத்து தண்ணியில விழுந்துறீங்க, எவ்வளவு தூரம் போவீங்க? கடலோட ஆழத்தை கணக்கிட முடியுமா? ஆழத்தில் ஆழமா இருக்கிற ஞானம் தான் இயேசுவின் ஞானம். தேவனுடைய ஐஸ்வர்யமே ஆழம், அவருடைய ஆசீர்வாதங்கள் ஆழம், அவருடைய அறிவு ஆழம், அவருடைய ஞானம் ஆழத்திலும் ஆழம். அதை நீங்க பெற்று இருக்கிறீங்க. நீங்களே கிறிஸ்துவின் ஞானம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவியானவருடைய ஞானம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய முகங்கள் ஞானத்தினாலே பிரகாசிப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கும். உங்க பேச்சில, உங்களுடைய செயல்பாடுகள்ல, நீங்க செய்கிற ஊழியங்களில், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களில், உங்கள் குடும்பத்தை வழிநடத்துகிற விதங்களில், நீங்கள் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற, சாட்சியை அறிவிக்கிற எந்த ஒரு ஞானத்தோடு கூட ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களை வழிநடத்திக் கொண்டே இருப்பார். ஞானம் இருக்கும் என்று சொன்னால் உங்களை ஞானமானாய் மாற்றிக்கொண்டே இருப்பார். பெருமைக்காக அல்ல, நடக்கிற ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். எனக்கு நடந்த சம்பவம். எங்க ஊழியரோடு கூட ஒரு 7 பேர் இருக்கும், ரொம்ப நெருக்கமா இருப்போம். இயேசுநாதர் மாதிரி எங்க ஊழியக்காரங்க. அப்போ 5-6 பேர் நாங்க கூடவே இருப்போம். அதுல எங்க ஊழியக்காரர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதத்துல ஹேண்டில் பண்ணுவாங்க. யாருக்கு எந்த பொறுப்பு கொடுத்தா, நம்ம சென்னை ஸ்டைல சொல்றாங்க கில்லி மாதிரி வேலை செய்வாங்கன்னு அவருக்கு தெரியும், இவனா. அதுல பெரும்பான்மையான வேலை எனக்கு தான் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு முழுமையா ஆண்டவருக்கு காத்தி பேசுகிறேன். முழுமையான வேலை என்னிடத்துல தான் கொடுப்பா. ஒரு சில நேரத்தில் ஆபத்தான விஷயங்களை கையாளுவதற்கு குமார கூப்பிட்டு அப்படின்வாரு. ஃபோன் பண்ணு குமாருக்கு அப்படின்வாரு. நான் வந்துடுவேன். வந்துட்டு என்ன குமார் இந்த ப்ராப்ளம் குமார் அண்ணே அவன் அனுப்பலாமே அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு நீ சொல்றியா? சொல்றது செய்ய போயிட்டே இருப்பார். இப்படி என் ஊழியக்காரர் கட்டளையிட்ட எல்லா வேலைகளையும் நான் திறம்பட என்னை ஆவியானவர் என்னை வழிநடத்தி எனக்கு கற்றுக் கொடுத்து அதற்கு கீழ்ப்படிதை நான் செய்ய இன்றைக்கு அந்த 5 பேர்ல என்னை அந்த விசேஷமாக எதற்கு நான் சொல்றேன்? சில நேரங்களிலே ஆவியானவர் உங்களை பயன்படுத்துகிறதை கூர்மையாய் மாற்றி விடுவார். உங்களாலதான் அது முடியும் சொல்லி ஆண்டவர் உங்ககிட்ட கொடுக்கிற வேலையை நீங்க திறம்பட செய்கிற அளவுக்கு உங்களை ஞானத்தில் வளர்த்து விடுவார். ஆனால் ஞானமாகிய இயேசு, ஞானத்தின் ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பட்சத்திலே, நமக்குள் இருக்கிற அந்த வெளிச்சம், நமக்குள் இருக்கிற அந்த ஞானத்தின் ஆவி நம்மளுடைய முகத்தையே பிரகாசிப்பிக்க. உலகத்தாங்க நல்ல முகத்துக்கு என்னென்ன பண்றாங்க, அதெல்லாம் அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான். ஆனா நமக்கு தேவன் கொடுக்கிற ஞானத்தை பாதுகாக்கிற இருவர் இருக்கிறார்கள். ஒன்று பரிசுத்த ஆவியானவர், இன்னொன்று எனக்குள் வல்லமையாக்கிற அல்லேலூயா. தேவனுடைய ஞானத்தை பிரகாசிப்பிக்க பண்ணும்படிக்கு எனக்கு ஆண்டவர் முதலாவது ஞானத்தின் ஆவியை தருகிறார். இன்னொரு இடத்துல இந்த ஞானம் எப்படி வருதுன்னா, யாக்கோபு 1:7 நான் தப்பா சொல்லிட்டேன். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமாயும் சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இரக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லதாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. இந்த ஞானத்தை ஆண்டவர் பரத்திலிருந்து தான் நமக்கு நம் திருச்சபை
வார்த்தையின் வழியாக அவர் கொண்டு வருகிறார். நாம் கற்றுக்கொள்ளுகிற அனுபவங்கள் என்பது வேறு, அது வேறு ஒரு ஞானத்தை நாம் கற்றுக் கொடுக்கும். ஆனால் நாம் ஞானம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதற்காய் பரத்திலிருந்து கேட்கிற எவனுக்கும் கொடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் பரத்திலிருந்து நாம் கொடுக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1:5 வாசிங்க. யாக்கோபு சீக்கிரம். ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் தேவனிடத்தில் கேட்கிற எவருக்கும் பரத்திலிருந்து தான் அந்த ஞானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்முடைய லைஃப் ஸ்டைலை மாற்றுகிறார். இன்றைக்கு அநேக விசுவாசிகள் வெளியே இருக்கிற நான் ஜனங்களை சொல்றேன், அநேக விசுவாசிகள் இந்த ஞானம் இல்லாதனால் சாட்சி கெட்டு போகிறது. குடும்பத்திலும் சாட்சி இல்லை, பிள்ளைகளிடத்தில் சாட்சி இல்லை, உறவுகளிடத்தில் சாட்சி இல்லை. காரணம், அவர்கள் தேவனுடைய பிரகாசத்தை, அந்த ஞானத்தின் ஆவியானவருடைய பிரகாசத்தை தங்களுக்குள் வளர்த்துக் கொள்ள முடியாமல், தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாமல் நேரம் அதை எழுந்து போகிறதுதான் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏங்க நம்ம ஒருத்தர் அசட்டை பண்றான், ஒரு ஆளா நேற்று ஒரு ஃபங்க்ஷன் போயிடும். இந்த இடத்துல நான் வண்டியில உட்காந்துருக்கிறோம். எங்க சகலப்பாடி வந்துட்டு இங்க நிக்கிற அவர் நல்ல பெரிய கார்பெண்டர், நல்ல கொஞ்சம் முதிர்ச்சியான ஆளுவீங்கள இங்க இருக்கிற. ஒரு முறை ஒரு வேற ஒரு ஊருக்கு வேலை செய்தவரை பார்த்துட்டார். நான் வண்டியில இறங்கிட்டு அப்படி நிக்கிறாரு. ஓய் வாயா அப்படின்னாரு இவரு. அவன் சின்ன பையன் எதிர்க்க இருக்கிறவன். அவன் சொல்றான், நீ வாயா. நான் என் மனைவி திரும்பி சொன்னேன், உங்க மாமாவுக்கு ஞானமே வராதா? ஏன்னா அவருக்கு அப்படிதான், அவர் மாறி போவார். திடீர்னு பார்த்தா 4 அண்ணி பசங்க அவருக்கு என்னன்னா நான் ஆவில நிரம்பிட்டேன், ரொம்ப ஞானத்துல இருக்கிறேன். கிடையாதுங்க. நீங்க அந்நிய பாஷை பேசுறதுனால ஞானத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஆவியானவரோடு நடக்கிறவங்க தான் ஞானத்திலேயே இருப்பாங்க. அவன் சொல்லுங்களேன், ஒரு சின்ன பையன் ஒரு அசிஸ்ட் பண்றான், ரொம்ப கேலி செய்யறான். இவங்க அக்கா என்ன பண்ணாங்க, எங்க ஒய்ஃபோட அக்கா ஒரு 2 நாள் நல்லா பேசிட்டே இருந்தாங்க. ஒரு ஃபங்க்ஷன் தொடர்ந்து ஓடிட்டு ஒரு 10 நாள் நல்லா பேசிட்டு இருந்தான். திடீர்னு பார்த்தா நேற்று எரிமலை மாதிரி வெடிச்சுட்டாங்க. ஓடி முன்னாடி மரியாதை கொடுக்குறாங்க, ஆளை பார்த்து செய்யறாங்க, இதை பண்றாங்க அதை பண்றாங்க சொல்லிட்டு ஒரே பொழுது. நம்மள ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறதா நம்மளுக்கு ஒரு கனம் இருக்குது. நம்ம போற வேலையில செஞ்சுட்டு வந்துடுவோம். எங்க பக்கத்துல உட்காராம எவ்வளவுதான் உழுந்து கொண்டு கவனிக்கிறான். என்னடா அது அவங்களுக்கு சொல்றேன். அவன் பாக்குறான், நம்ம இந்த வீட்டுக்கு மூட்டை மறுப்புல டவுல பையன் இவனுக்கு வந்து உழுந்து கொடுக்குறாங்க. ஞானம் எந்த இடத்துல வெளிப்படாமல் அவருடைய கிரியைகள் சுயமா வெளிப்படுகிறதோ அங்க அவர்கள் கணத்தை இழக்கிறார்கள், மரியாதை இழக்கிறார்கள். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் முதலாவது எதிர்பார்க்கிற முதல் நிலை ஞானத்திலே வளர வேண்டும். பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதும் சொல்வாரு, ஞானத்தை போதிக்கிற ஒரு வசனம், அதுதான் ஞான வரங்கள் என்று சொல்லிக் கொடுப்பார்கள். நான் பவர் மினிஸ்ட்ரியில இருக்கும்போது சொல்லி கொடுத்தாங்க, ஞானத்தின் வரம் என்பது ஒன்று உண்டு. ஒரு விசுவாசிக்கு ஞானத்தின் வரம் என்பது கட்டாயமா இருக்க வேண்டும். ஒரு ஊழியருக்கு ஞான வரங்கள் என்பது கட்டாயமா இருக்க வேண்டும். அவனுக்கு ஞான வரங்கள் வெளிப்படும் பொழுது கர்த்தர் முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணி கொண்டே இருப்பார். ஒரு ஞானத்தின் வரங்கள் கிறிஸ்தவ மத்தியிலே, அது விசுவாசிகள் தேவ பிள்ளைகளுடைய மத்தியிலே இருக்கும் பொழுது ஆண்டவரை கனப்படுத்திக் கொண்டே வருவான். ஞானத்தை மட்டும் விட்டாதீங்க. புத்தியுள்ள ஸ்திரீ, ஞானமுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுவாள், அது இல்லாதவர்கள் அதையே இடித்து போடுவார்கள். கணவனுக்கு சொல்லுகிறேன், ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரின் குடும்பத்தை நடத்த வேண்டிய வழி முறைகளை எனக்கு கற்றுத்தான். எனக்கு இருக்கிற ஞானத்தை என் குடும்பத்தை நடத்தக்கூடாது, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, நீங்க எனக்கு ஞானத்தை கொடுங்க என்று நீங்கள் கேட்க வேண்டும். பெண்களுக்கு சொல்லுகிறேன், திருமணமாக போகிறவருக்கும் சேர்த்து சொல்கிறேன், ஆண்டவரிடத்தில் குடும்பத்தை கட்டுகிற ஞானத்தை முதலாவது கேட்டு பெற்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் எழுந்திருக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த நாள் உங்கள் முகத்தை பிரகாசிக்க செய்யும். நீங்க வேலைக்கு போனவங்களை பார்த்துட்டு ரொம்ப கோபமா இருப்பான், லேட்டா வரையும் நீ வா, நீங்க நல்லவனை திட்டுறாங்க, உங்க முகத்தை பார்த்த உடனே அவனுக்கு வரணும். சரி, என்னவோ கோபப்பட்டேன், என்னவோ மூஞ்சில ஒரு மாதிரி தெரியுது, சரி 4 இருந்து போய் பார்த்துக்கோ அப்படின்ற அளவுக்கு சாந்தமாகிற அளவுக்கு உங்கள் முகங்கள் மற்றவர்களுக்கு பிரகாசமாய். இது முதல் நிலை. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஞானத்தை அதிகமாக எதிர்பார்க்கிறார். அவருடைய ஞானத்தின் முகத்தின் பிரகாசம் உங்கள் மீது பட்டுக்கொண்டே இருப்பதற்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட அதிகமாக ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். அந்த பிரகாசம், அந்த ஞானத்தின் பிரகாசம் உங்கள் முகத்தை பிரகாசிக்கப்படும் பொழுது நீங்கள் பிரகாசமாய் மாறுவீர்கள். 2வது காரியத்தை பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க.
தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் பெருகிற்று. விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஸ்தேவான் விசுவாசத்தினால் வல்லமையினால் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இரண்டாம் நிலைக்கு விசுவாச மக்களை நகர்த்த விரும்புகிறார், அல்லது நீங்கள் முன்னேறும்படிக்கு அவர் தம்முடைய முகத்தின் பிரகாசத்தை வைக்கிறார். என்ன வைக்கிறார் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் விசுவாசிகள் அல்லது தேவனுடைய ஆவியை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருந்து, பக்கத்துல சொல்லுங்க, நீங்கள் பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருக்கிறீங்களா இல்லையா? ரொம்ப நல்ல. சில பேருக்கு திருச்சபையில வந்தாதான் ஆவி வரும். கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. நீங்க உங்க வீட்டுல, உங்க வேலையில, நீங்க போகிற டிராவலிங்ல உங்க கூட தேவ பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறதா பாருங்க. ஒரு ஆவியில இருப்பான் என்று சொன்னால் அவன் ஆண்டவரோடு கூட பேசிக்கொண்டே இருப்பான். அவனுடைய முகம் எப்பொழுதும் தன் மீது பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தருடைய முகத்தின் மீதே அவனுடைய இயக்கம் இருந்து கொண்டே இருக்கும். ஆண்டவரோட டங்ஸ் பேசிட்டே இருப்பான். மக்கா தீனி கர்பா லாக்கா தானா ரா ஷல்கரா தெரே அப்படி பேசிக்கிட்டே இருப்பான். திடீர்னு ஆண்டவர் சொல்லுவான், ஆண்டவரே நீங்க ரொம்ப நல்லவர் ஆண்டவரே, என்னை நேசிக்கிறதுக்கு உண்மை போல ஒரு ஆளே இல்லை ஆண்டவரே, நான் பாவியா இருந்து என்னை பரிசுத்தமாய் மாற்றின ஒரு நல்ல தகப்பனும் ஒரு நல்ல தெய்வம் நல்ல ரட்சகரும் நீர் ஒருவர்தான் ஆண்டவரே என்று சொல்லிக் கொண்டே இருப்பான். அல்லேலூயா. என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறவன் ஆவியில நிரம்பிக் கொண்டே இருப்பான். அவன் ஆவியில நிரம்ப 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 முதல் நிலை எப்பொழுது வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும். ஒருவன் ஆவியிலே நடத்தப்படுவான் என்று சொன்னால், ஆவியிலே நிரம்பியிருப்பான் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கை என்பது பரிசுத்த ஆவியானவராலே முழுமையாய் மறைக்கப்பட்டிருக்கும். அந்த முதல் நிலை என்பது சாதாரணமாக வெளிப்படும். வாசிக்கலாம். அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 10ஆம் வசனம் வாசிங்க. அவன் என்பது ஸ்தேவான் பேசின ஞானத்தை, ஆவியை எதிர்த்து நிற்க. அல்லேலூயா. ஆனால் அவனை குறித்து முதல்ல வேதம் இன்ட்ரோ பண்ண சொல்லுது, அவன் விசுவாசத்திலே பரிசுத்த ஆவி நிறைந்திருந்தான். அவன் திருச்சபையில ஒரு வேலை செய்கிற ஒரு சாதாரண பந்து விசாரிப்புக்காரன். அவனுக்கு தேவன் தம்முடைய ஞானத்தை கொடுத்து வைத்திருந்தார். அவன் அந்த ஞானத்தை பாதுகாப்பதற்காய் ஆவியில எப்போதும் ஜெபித்துக் கொண்டிருந்தான். ஆவியில ஜெபிக்க 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 நம்ம ஞானத்துக்கும் நம்ம ஆலோசனைக்கும் நம்மளுடைய ஆவிக்கும் எவனும் எதிர்த்து நிற்கவே முடியாது. இந்த ஆவியில நிரம்பி இருக்கிறவனுடைய முகம் எப்படி மாறிற்று? இரண்டாவது நிலையில ஸ்தேவானை ஆண்டவர் பரிசுத்த ஆவியில விசுவாசத்துல ஞானத்தில் நிரம்பி வைத்திருந்தார். அவனுடைய முகம் எப்படி இருந்தது தெரியுமா? கடைசி வசனம் வாசிங்க. ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாய் இருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல. ரொம்ப அழகாயிட்டியம்மான்னு பார்த்து சொல்றாங்களா? எங்க வீட்டுக்காரையா பார்க்க மாட்டாரு, மற்றவங்க எங்க சொல்ல போறாங்க. நிறைய பேர் ஸ்டேட்டஸ்லாம் பார்ப்பேன். மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர வெளிச்சம் அடிக்கும். நான் சொல்லுவேன், இது நல்லா வெள்ளை போட்டுல அப்படின்னு. ஏன் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், அநேகருடைய முகங்கள் பரிசுத்த ஆவியானவருக்குள் வளர 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 அவர்களுடைய முகங்களே தேவ தூதர்கள் முகமாய் மாறிவிடுகிறது. குமார் சாலமோனை ஆண்டவர் அழைக்கும் பொழுது வேறொரு முகம், இன்றைக்கு ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருக்கும் போது வேறொரு முகம், வேறொரு தோற்றம், வேறொரு பிரசன்னம். அடுத்து ஆண்டவர் அடுத்த நிலைக்கு எங்களை கொண்டு போகும்போது இன்னும் வேற அளவுக்கு ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். ஆனால் நான் செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். அந்த ஞானத்தின் ஆவி எனக்குள் பெற்றிருந்து நான் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியில் நிறைந்து இருந்து ஆண்டவருக்கு கற்றுக் கொடுக்கிற எல்லா காரியத்தையும் நான் ஏற்று மனதார அவரை நேசித்து அவருக்கு நான் கீழ்ப்படிந்து அவருடைய பிரசன்னத்தை நான் தரிசித்துக் கொண்டு இருக்க 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 என் முகம் பல பேர் என்கிட்ட பேசுவாங்க, நீங்க கிறிஸ்தவரா ஊழியரா எடுத்து கேட்டோம், ஐயா நீங்க ஊழியரா செய்யலாம், நான் என்ன செய்யறேன் இருந்தா தெரியும், இந்த மக்கள் எப்படி தெரியும் நான் யோசிப்பேன். அப்புறம் என் மாமியார் சொன்னாங்க, உங்க வீட்டுக்கார முகம் நல்லா இருக்குதுல்ல. எங்க மாமியார் சொன்னாங்க, நல்ல பிரசன்னமா வச்சிருக்கிறாரு, நல்ல ஆண்டவரோடவே இருக்கிறாரு, பாட்டிக்கிட்டே ஆண்டவரை பாடிக்கிட்டே இருக்கிறார், துதிக்கிறார், சிமிக்கிறார், வேதம் வாசிக்கிறார், இதுலயே ஒரு நேரத்தை அவர் வச்சுட்டு இருக்கிறாருல அப்படின்னு சொல்லுவாங்க.
அநேகர் நம்மை பார்த்து சாட்சி சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய முகம் என்பது நம்முடைய முகமா இருக்கக்கூடாது. ஆண்டவர் வடிவமைக்கிற அல்லது ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுகிற அந்த முகத்தை நாம் பெற்றுக்கொள்வதுதான் ஆண்டவருடைய இரண்டாம் நிலை. நீங்க கட்டாயம் செய்யணும். ஆவியில நிரம்பி இருங்க. கள்ளோபதேசிகள் அதிகமாக எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். துணிகரமான பேச்சுக்கள், ஆபாசமான பேச்சுக்கள், சினிமா பேச்சுக்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற அநேக கள்ளோபதேசிகள் வந்து விட்டார்கள். அவரை எதிர்த்து நிற்பதற்கு நமக்கு வேதத்தின் ஞானம் கட்டாயம் தேவை. இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட உறவாடுகிற அல்லது நம்மை அபிஷேகிக்கிற வாழ்க்கை என்பது கட்டாயம் தேவை. எங்க போனாலும் தைரியமா பேசணும். சத்தியத்தை குறித்து யாராலும் உங்களுக்கு கள்ள உபதேசங்களை போதிக்க வருவார்கள் சொன்னால் இந்த ஞானத்தின் ஆவியானவருடைய உதவியோடு நீங்கள் பேச வேண்டும். என் வேதம் இதுதான் சொல்லி இருக்கிறது. ஐயா, நீங்கள் பேசுவது தவறு என்று ஆவியிலே நீங்கள் பேச வேண்டும். விசுவாசிகள் அப்படிப்பட்ட பிரசங்கத்தை அதிகமாய் பேசும்படிக்கு ஆண்டவர் உங்கள் மீது தம்முடைய வெளிச்சத்தை முகத்தை பிரகாசிப்பிக்க நீங்க அப்படி மாறிட்டீங்கன்னா போதுங்க. உங்க வாழ்க்கை பரிசுத்தாவியில் நிறைந்த வாழ்க்கையை மாறிடும். மூன்றாவது காரியத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1ல இருந்து வாசிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு தனித்திருக்கும்படிக்கு மலையின் மேல் ஏறினார். இது மூன்றாவது நிலை. முதல் நிலை ஞானத்தின் பிரகாசிக்கிற அந்த பிரகாசம் என்பது உங்களுக்கு கட்டாயம் இருக்க வேண்டும் என்கிற முதல் நிலை. இரண்டாவது, பரிசுத்த ஆவியிலே களி கூர்ந்து ஆண்டவருடைய பிரசுரத்தை சுமந்து ஞானத்தோடு கூட வாழ்கிற இரண்டாம் நிலை. மூன்றாவது நிலை என்பது நீங்களும் இயேசுவுமாய் தனித்திருக்கிற, அதாவது உறவாடி கொண்டிருக்கிற மறுரூபத்தின் நிலை. இந்த நிலைக்கு தான் நிறைய பேர் வர மாட்டாங்க. ரெண்டு நிலையிலும் நின்றுறாங்க. அநேக கிறிஸ்தவர்களை பார்க்கிறேன். ரெண்டு நிலையோடு கூட நிற்கிறதை அநேகரை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற மூன்றாம் நிலை என்பது நீங்கள் தேவனோடு இயேசுவோடு ஆவியானவரோடு கூட தனித்திருக்கும்படி பரிசுத்த ஆவியிலே நிறைந்து தேவனை குறித்து அறிந்து கொள்கிற அந்த ஞானத்திற்கு நீங்கள் போகும்படிக்கு மலையின் மீது ஏற வேண்டும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33:11 வாசிங்க. தேவன் மோசேயோடு கூட முகமாய் தனித்து பேசினார். லிசன், நல்லா கவனிங்க. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஹலோ 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 எல்லாம் நேபா. மோசே தனியா மேல போயிட்டான். இப்போ ஆண்டவரும் அவனும் பேசுகிறார்கள். ஆண்டவர் அவனிடத்தில் தெளிவாய் பேசுகிறார். எப்படி பேசுறாருன்னா அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் உங்க கூட ஆண்டவர் பேசுறாரா? உங்களோட ஆண்டவர் பேசுறாரா? வாலிபர்களுக்கு சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா நீங்க தான் அடுத்து எங்களுக்கு அப்புறம் நீங்க ஒரு பெரிய ஜெனரேஷன். அதுக்காக தான் அவங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். இந்த சோசியல் மீடியாக்களிலே, இந்த போன் வாட்ஸ்அப் வீடியோ கால்களிலே நீங்கள் அதிகமா யார்கிட்ட பேசுறீங்கன்றது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. கல்யாணம் ஆனவங்களுக்கு ஸ்தோத்திரம், கொண்டாட்டியை பார்ப்பீங்க, இல்ல கணவனை பார்ப்பீங்க. வாரி பிள்ளைங்க நீங்க யாரை பாக்குறீங்க? தெரிஞ்சவங்களை பாக்குறீங்களா இல்ல வரப்போறவங்களை பாக்குறீங்களா அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தம் குறையுது. ஆண்டவர் மோசேயோடு கூட முகமாய், சாதாரண விஷயம் இல்லைங்க. அவரை பார்த்தால் அப்பவே செத்து விடுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. என்னை காண்கின்றவன் உயிரோடு இருக்கவே முடியாது. ஆனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தும் மோசே சொல்றான், ஆண்டவரே போகட்டும், உங்களை பார்த்து செத்து இருக்க ரொம்ப சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க. நிறைய பேருக்கு அது தெரியல. ஆண்டவருடைய முகத்தை பிரகாசத்தை பார்க்கும்படிக்கு வாஞ்சிக்கிற ஆத்துமாவாய் மூன்றாம் நிலைக்கு ஆண்டவர் ஏறி வர விரும்புகிறார். நல்லா கவனிங்க, கடைசியை சொல்லி முடிக்கிறேன். ரெண்டு நிலைகள் நம்ம இந்த உலகத்திற்குரிய காரியங்களிலே சம்பந்தப்பட்டிருக்க கூடும். நம்மளுக்கு வர எதிர்ப்புகளில் இருந்து ஜெயிப்பதற்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை தேவை. நாம் எல்லாவற்றையும் சாதிப்பதற்கு ஞானத்தின் ஆவி தேவை. இதெல்லாம் இந்த உலகத்திற்குரியவை. ஆனால் மூன்றாம் நிலை என்பது அவர் உள்ளத்தில் இருக்கிற யோவான் மாதிரி சாஞ்சி இதய
அல்லவா? ஹலோ, உங்க இதயம் இருக்குதா? இதயம் துடிக்கும் அல்லவா? அந்த சத்தத்தை கேட்பதுதான், அவருடைய சித்தத்தை அறிவதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற மறுரூபத்தின் தேவ மகிமை பிரசன்னம். அந்த நிலைக்கு விசுவாசிகள் வரணும். இன்னும் ஆண்டவரே கண்ணீரை தோணி, இன்னும் என் பாடம் இருக்குது, இன்னும் வேதனை இருக்குது. டிசைன் நல்லா கவனிங்க. எல்லா மனுஷனுக்கும் பிறந்ததுல இருந்து மறிக்கிற வரைக்கும் சஞ்சலங்கள் இருக்கதான் செய்யும், வருத்தங்கள் இருக்கதான் செய்யும், எல்லா கஷ்டம் இருக்கதான் செய்யும். இதையே பார்த்து அதை விட்டாதீங்க. எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் புரியுது? இதையே பார்த்து 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 என் ஆண்டவருடைய அழகை ரசிக்காமல், அவருடைய சத்தத்தை கேட்காமல் அவரையே இழந்து விடுகிற நிலைமையில நீங்க நின்றாதீங்க. ஃபர்ஸ்ட் நிலையிலிருந்து இரண்டாவது நிலை, இரண்டாவது நிலையிலிருந்து மூணாவது நிலை, மூணாவது நிலை முடிச்ச உடனே மகிமையின் ராஜா வெளிப்படுவான். அப்படி திருச்சபை அவர் கூட்டிக் கொண்டு தம்மோடு கூட 1000 ஆண்டுகள் நித்தியமாய் தன்னோடு கூட வைத்துக் கொள்வதற்காக இந்த 3 நிலைகள் இருக்கிறவங்கள தான் பரவ எடுத்துக்கணும். நிறைய பேருக்கு சத்தியம் விளங்கல. நம்ம நினைச்சுக்கணும், ஐயா கிட்ட ஞானசாரம் வாங்கிட்டோம், நான் அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கோம், அபிஷேகத்தை பெற்றுட்டோம். கிடையாதுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு தேவனை அறிகிற அந்த ஆழத்திற்குள் போய் கொண்டே இருக்கிறீர்களோ, அந்த ஆழத்தில் ஆண்டவர் உங்களை வளைத்து அழகாக இழுத்து கொண்டு போக விரும்புகிறார்கள். நீங்கள் உங்களை விட்டுறணும். இல்ல, ஆண்டவர் என்னால் இதுக்கு நடக்க முடியாது, நம்மளால் நடக்க முடியாதுதான், நம்மளால இது கடக்க முடியாதுதான், நம்மளால இது செய்ய முடியாதுதான். ஆகிலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதை நோக்கி போனாங்க. இப்படி மோசே ஆண்டவரை தரிசித்ததினாலே, இயேசுவை தரிசித்ததினாலே, கண்மலையில இருந்து தேவனை பார்த்து பேசினதினாலே அவன் முகமோ இயேசுவின் முகமாய் மாறிவிட்டது. ஒரு வசந்த வாசி முடிச்சிடலாம். 34ஆம் அதிகாரம் 30 வாசிங்க. 34ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 30. யாரோ ஒருத்தர் பொறுமையா படிங்க. ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும் பொழுது ஹலோ, கையை தட்டுங்க ராஜா. ஆண்டவர் உங்கள் மீது தம்முடைய முகத்தை பிரகாசிப்பிக்க செய்துவிட்டார் என்று சொன்னால், உங்கள் முகங்கள் இயேசு கிறிஸ்துவை போலவே பிரகாசமாக இருக்கும். உங்களை கண்டு அநேகர் பயப்படுவார். யாரும் கிட்ட கூட வர முடியாத அளவுக்கு, ஏன் உங்கள் மீது விமர்சனங்கள் வைக்காதபடிக்கு, உங்களை எந்த விதத்திலும் அழிக்க முடியாதபடிக்கு பயந்து இருக்கிற அபிஷேகம் தான் அது. அந்த நிலைக்கு விசுவாசிகள் வரணும். அங்க வரணும். தேவனை தரிசித்த தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கை இயேசுவை போலவே அவருடைய முகம் மாறிவிட்டது. ஒரு இடத்துல வசனம் சொல்லுகிறது, அதே 34ஆம் அதிகாரத்துல, அவன் தன் முகத்தை மூடிக்கொண்டு பேசிக் கொண்டிருந்தான். மோசே, நீ தயவுசெய்து முகத்தை காட்டாதப்பா, நாங்க செத்து போயிடுவோம். விசுவாசிங்க கீழே இருக்கிறவங்க சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு மோசே பார்த்து, எப்பா நீ பார்த்த சித்திருவ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் சொல்ற, அவன் சொல்றான், இருந்தா பரவாயில்ல, செத்தாலும் உங்களை பார்த்துட்டு செத்துறேன்னு உறுதியா நிக்கிறான். ஆண்டவரை பார்த்துட்டு கீழே வரான். கீழே இருக்கிற மனிதர்கள், இஸ்ரவேல் புத்திரர், சாதாரண மோசையை போனவனை பார்க்க பயந்தார்கள். உங்களை கண்டா உங்க முகத்துல இருக்கிற தேவ பிரசனத்தினாலே, பிரகாசத்தினாலே அநேகர் பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு நீங்க வளரணும் ஆவியில. ஆமென் சொல்லுங்க. ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஆலோசனையை சொல்லுங்க. முதல் காரியம், ஞானத்தின் பிரகாசத்தை உங்களில் இருந்து வெளிப்படுத்துகிற தேவனிடத்திலிருந்து ஞானத்தை வாங்க வேண்டும். இன்னொரு இடத்துல சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பமாய் அது முகத்திலிருந்து வெளிப்படுகிறது. இரண்டாவது, ஞானத்தை போதிக்கிற இந்த வேத வசனத்தை நீங்கள் உங்களுக்குள் வைத்திருக்கும் பொழுது ஞானத்தினாலே உங்களுடைய முகங்கள் பிரகாசிக்கப்படும். இரண்டாவது, பரிசுத்தாவிலே நிறைந்து வாழ்கிற, விசுவாசத்தில் நிறைந்து வாழ்கிற அந்த அனுபவத்தை நீங்கள் வளர வளர உங்கள் முகங்கள் ஞானத்தையும் வெளிப்படுத்தும், தேவ தூதனை போலவே முகத்தை மாற்றிவிடும். கடைசியாக தேவனை தரிசிப்பதற்கு தனித்திருக்கும்படிக்கு ஓரிடத்தில் அவர்கள் ஏறி போய் தேவ சமூகம் காத்திருக்கும் பொழுது, அவருடைய திருவுள்ள சித்தத்தை கேட்க அறியும் பொழுது, ஆண்டவர் தன்னுடைய பிரசனத்தை முழுமையாக உங்கள் மீது வைக்கும் பொழுது உங்களுடைய முகங்கள் பிரகாசிக்கப்படும். அப்படி கண்களை மூடி ஆண்டவர் நம்மளோடு பேசியிருக்கிறார். இனி நீங்கள் அல்ல, அவரே உங்களில் இருந்து செயலாற்ற போகிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உங்களை போல மாறதுக்காக தான் ஆண்டவரே நான் சபைக்கு வரேன். நான் என்னைய மறந்துடணும், என் வாழ்க்கை இதோடு இதெல்லாம் தேவையில்லாத விட்டுறணும். நீங்க விரும்புகிற வண்ணத்தில் இந்த 3 நிலைகளுக்கு நான் அப்படியே எல்லாரும் எழுந்திருக்கலாம்.
வெள்ள எழுந்திருக்கிறோம். Thank you Jesus. தேவ பிரசன்னத்தை அதிகமாக நீங்கள் சுமந்து கொண்டு அவருக்காக வாழ்வதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். ஏதோ ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துட்டோம் கிடையாது. நீங்க நித்தியத்துக்கு போவதற்காய் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிற இடம் தான் திருச்சபை. அதை நீங்க முதலாவது அறிந்து உணர்ந்து வாழ வேண்டும். ஆண்டவரே, இனி நாங்கள் அல்ல, உங்களுடைய பிரசன்னமே எங்களை மாற்றுவதா, உம்மை போல எங்களை மாற்றுவதா, எங்கள் முகங்கள் ஞானத்திலே பிரகாசிக்கப்படுவதாக, எங்கள் முகங்கள் தேவனுடைய தேவ தூதனுடைய முகங்களை போல இரண்டாம் நிலைக்கு நாங்கள் மாறுபடும்படிக்கு பசுத்தாவியினாலே 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 அனுபவமடையும்படிக்கு மூன்றாவதாக மோசையோடு கூட ஆண்டவர் சிநேகிதரோடு பேசுகிறதை போல ஆண்டவர்களோடு பேச விரும்புகிறார்.